வெற்றிலை மாலை சிவபெருமானுக்கு, பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு, ராமருக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் போட்டுறா. இந்த வெற்றிலை மாலை எங்கேந்து உருவானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதா பிராட்டி ஹனுமனை முதலாக காண்கிறாள். அப்ப அவளுக்கு எண்ணற்ற சந்தோஷம். அப்ப அந்த ராமர்டேந்து வந்த அந்த தகவலை கேட்கும் பொழுது அவளுக்கு எப்படியாவது இங்கேருந்து நம்ம வெளியாயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்குள்ள ஏற்படுகிறது. அப்ப அந்த இடத்துல தன்னுடைய புதல்வனாக கருதக்கூடிய ஹனுமனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா சீதா பிராட்டி. அப்பதான் என்ன பண்றா அப்படின்னாக்க அந்த வெற்றிலை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை எடுத்து மாலையாக தொடுத்து தனது புதல்வன் ஹனுமனுக்கு அணிவிக்கிறா சீதா பிராட்டி. இதுதான் முதலாக வெற்றிலை மாலை உருவானதற்கான இடம். லங்காபுரியில தான் முதலாக இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஹனுமனுக்கு சீதா பிராட்டியால் வழங்கப்படுகிறது. வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை கேட்பதற்கு மூல காரணமாக அமைந்த ஹனுமனுக்கு இந்த வெற்றிலை மாலை அணிவிக்கப்படுகிறது. அவர் ஒருவருக்குத்தான், சிவபெருமானுக்கோ பிள்ளையாருக்கோ முருகருக்கோ ராமருக்கோ யாருக்கும் இந்த வெற்றிலை மாலை அணிவிக்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஹனுமனை தவிர வேறு யாருக்கும் இந்த வெற்றிலை மாலை அப்படிங்கிறது கிடையாது.